இங்கே இருங்க, இந்த சட்டையெல்லாம் என்னால் நீ துவைக்க முடியாதுங்க. 7 வண்டி அழுக்கு ஆக்கிட்டு வாரிய, ஒரே குறுநிக்கு அழுக்கு, என்னால் சுத்தமாக துவைக்க முடியல. நீங்கள் வெளியே லாண்ட்ரியில் தானே கொடுத்து வாங்கிக்கங்க. என்னது லாண்டியில் போடணுமா? லாண்டியில் போட்டால் ஒரு சட்டைக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? 20 ரூபா ஆகுது. உனக்கு அதை விட என்ன வேலை? எனக்கு வேறு வேலையே இல்லையாக்கும் வீட்டில். வெளியில் கொடுத்து துவைச்சா துவைங்க, இல்லைன்னா அழுக்கையே போட்டு திரிங்க. ஐயா எதுக்கு எடுத்தாலும் 2 பேரும் சண்டை போடுறீங்க. வெளியே கொடுக்குற 20ல ஆயாக்கு 10 ரூபாய் கொடுத்தா ஆயா சந்தோஷமா துவைக்க போறாங்க. உங்களுக்கும் 10 ரூபாய் மிச்சம். யோ கைகுடியா, இந்த எக்கனாமிக்ஸ் எனக்கு தெரியாமல் போயிடுச்சியா? சூப்பராக ஐடியா கொடுக்குறியே. ஓ, இப்படி ஒரு பிளான் நடக்குதா? உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இருங்க பண்ணுறேன். ராசே, இனிமேல் உனக்கு ஒரு சட்டைக்கு 10 ரூபா கொடுத்துட்றேன். நீ துவைச்சி தேய்ச்சி கொடுத்துரு. சொன்னபடி கொடுத்தா சரி. ராசே, என்னஞ்சா சட்டையில் எப்படி துவைச்சிருக்க? உப்பு வியாபாரிக்கு தெரியுமா கற்பூர விலை? 10 ரூபாய்க்கு அவ்வளோதான் துவைக்க முடியும். 20 ரூபா கொடுத்தா வேணா நல்லா துவைக்கலாம். பாவி, இதுக்கு நான் லாண்டிலே கொடுத்துருவேனே.